எனக்கு போடுமா அம்மா? நீ ஊர் சுத்த தான் போற. கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டா ஒண்ணும் இல்ல. அவனுக்கு உடம்பு சரியில்லை, முதல்ல அவன் சாப்பிட்டோம். டேய் எனக்கு போடுறா. வேலைக்கு லேட் ஆகுது, நான் சீக்கிரம் போகணும்டா. அங்க பார்த்ததுமே அது எனக்கு தான் டிசைட் பண்ணிட்டேன். ஒழுங்கா என் தட்டுல போடு. நான் என்ன சொல்றேன் நீ என்னோட என்னடா பெரிய ரவுடியா நீ? என்ன பண்ணுவ நீ? என்ன பாச்சு? அட பாவி, ஏன்டா இப்படி பண்ண? என் பையன் மண்டையை உடைச்சிட்டானே. இனிமே இங்க உனக்கு இடம் இல்ல, வீட்டை விட்டு வெளியே போடா. உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தா உன்னை வீட்டுல வச்சிருக்க பாரு. எல்லாம் என் தலையெழுத்துடா, தலையெழுத்து. பாவி பயல, ஏன்டா இப்படி பண்ணி தொலைற? ஹலோ அண்ணா, முதல்ல பஸ் புடிச்சு வீட்டுக்கு வாங்க. ஒரு கொலைகாரனுக்கு என்னால சாப்பாடு போட முடியாது. உங்க மாப்பிள்ளை யார் சொல்றதுன்னு கேட்க மாட்டேங்கிறா, யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறா. கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்தா உன் மாமா பேசுறாரு. மாமா என்னப்பா ராஜா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, அம்மா சும்மா டிராமா பண்றாங்க. ஏன்டா இப்படி அநியாயமா போய் பேசுற? இப்படி அவன் மண்டையை உடைச்சு ரத்தம் வருது, நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. கண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ முதல்ல கிளம்பி சென்னைக்கு வா, என்ன புரியுதா? சரி மாமா. என்னங்க, இந்த வருஷம் அக்ஷய திருதியைக்கு எனக்கு ஒரு நகை வாங்கி கொடுங்க. ஏற்கனவே எவ்வளவு நகை வச்சிருக்கீங்க? இந்த வருஷத்தோட நல்ல நாள். 40 கிராம் தங்கம் என்ன அது விலை வந்துங்க. தெரியுமா? அங்க பாருங்க. சரின்னு சொல்லுங்க. ஐயோ விட மாட்டேயே, வாங்கி தரேன் வா. கொஞ்சம் தள்ளுங்க. என்னாச்சு? நகை வந்துடும், அழுகாது. என்னம்மா உங்களுக்கு என்னாச்சு? என்னம்மா நீங்க கோவிலுக்கு நகை கட்ட வரீங்களா இல்ல சாமி கும்பிட வரீங்களா? சரி இருங்க, இந்த பேக் எங்க இருக்கட்டும், நான் போய் பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு உங்களை விட மாட்டேன்டா. போனவன் இன்னும் வரலையே. நல்ல போகுதான். உங்க மாப்பிள்ள வந்துட்டான். வந்த உடனே பிளாட்ல இருக்கிற பசங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அவனை பார்த்தா தம்பியோட தலையில பாட்டில் அடிச்சிட்டு வந்த மாதிரியா இருக்கு. எனக்கு டவுட்டா இருக்குங்க, உங்க தங்கச்சி தான் அவனை நம்ம தலையில கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. அப்படி எல்லாம் பேசாதம்மா, அவன் நல்ல பையன். நமக்கு தான் குழந்தை இல்லையே, வந்து இருக்கட்டும் விடு. ஆஹா, ஏ செத்ததுக்கு அப்புறம் ஒருத்த கொல்லி வைக்கிறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணிட்டு போப்பான்னு சொல்லிருக்கீங்களா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதடி, தொலைச்சிருவோம் பாத்துக்க. போடி உள்ள. இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுங்க. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தப்பாதான் தெரியும். எப்படியே போங்க. மாமா
வாப்பா ராஜா வா. ம். ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அது வந்து என்னாச்சுன்னா நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இங்க பாரு, உன் அத்தை சுட சுட சமைச்சு வச்சிருக்கா. சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. தேவையில்லாம யோசிக்காத. 4 நாள் சந்தோஷமா சுத்திக்கிட்டு இரு. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஏற்பாட்டை பண்ணலாம். எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, சாயங்காலம் வர்ற, நிதானமா பேசலாம். சரியா? சரி மாமா. ராதா, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க. ஏன்பா இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்திருக்கியா? நீ எந்த ஊரு? மதுரை பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் ஆண்டி. நீ என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருக்கேன். அப்படியா? சரி, என்ன பெர்சன்டேஜ்? 92%. 92%? கிராமத்துல இருக்கிற பசங்க தான் நல்லா படிக்கிறீங்க. சிட்டில இருக்கிறவங்க சைபர் அங்க இங்கன்னு பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. டேய் எருமை, எந்திரா. படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாட்டி ஏன்டா வந்து எங்க உயிரை எடுக்கிறீங்க? ஏய், யாரா அது? நான் இல்ல சார். டேய் போடா வெளியா. சார் நீங்க நடத்துங்க சார். எப்படியோ இந்த ஊருக்கு வந்துட்ட, மேற்கொண்டு படிக்கலாம்ல? ஆமா ஆண்டி, ஃபாரின் போறதுக்காக மெடிக்கல் சீட் அப்ளை பண்ணலாம்னு தான் இங்க வந்திருக்கேன். அவங்க எல்லாம் அங்க என்ன பண்றாங்க ஆண்டி? ஓ அதுவா, அது பணக்காரங்க விளையாடுற விளையாட்டு. ஓ, அத கோல்ஃப்னு சொல்வாங்க. எல்லாரும் குட்டி குட்டியா பொம்மை மாதிரியே தெரியுறாங்க. இரு, இதுல பாரு, எல்லாரும் பக்கத்துல தெரிவாங்க. ராஜா, சாப்பிடவா? இதோ வர அத்தை. இந்த நேரத்துல 2 பேரும் அங்க என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க? இங்க இருந்து எதையும் கேட்க லேட் ஆகுதுடா, முடியலையே. சீக்கிரம் வா. இதோ வந்துட்டா அத்தை. டேய் ராஜா, இவங்க வேற. No, Rakesh. I'm sorry. ஏன் செல்லம், தூக்கம் வரலையா? தூங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி தியானம் பண்ணிட்டு தூங்குன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். நீ கேட்க மாட்ட. மனச லேசா வச்சுக்கணும், அப்பதான் படுத்த உடனே பட்டுன்னு தூக்கம் வரும். நாளையில இருந்து என் கூட பிராணாயாமா பண்ணு, அப்புறம் உனக்கே தெரியும்
இப்ப பாரு, படுத்த உடனே எனக்கு எப்படி தூக்கம் வருதுன்னு.